நிகிதா, சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் என்ற ஆளுநர் அர்லேக்கரை அமைச்சர் நிர்மல்குமாருடன் சென்று நேரில் சந்தித்து விளக்கம் அளித்திருக்கிறார். இதில் தாவேகாவுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து இணைவதில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அதிமுக தரப்பில் ஆளுநரிடம் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகார் தொடர்பாக இன்று அரசு தரப்பிலும் சபாநாயகர் தரப்பிலும் விளக்கம் அளிப்பதற்காக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் மற்றும் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் ஆகிய இருவரும் இன்று ஆளுநர் அர்லேக்கரை நேரில் சந்தித்து விளக்கம் அளித்து இருக்கிறார்கள். அதிமுக எம்எல்ஏக்கள் அவருடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் அவர்கள் கைப்பட எழுதிய கடிதத்தின் மூலமாகவே தங்களது ராஜினாமாவை சமர்ப்பித்து இருக்கிறார்கள் என்றும் சட்டப்பேரவை விதி எண் 22 கீழ் அவர்களுடைய ராஜினாமாவை தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றும் இதில் குதிரை பேரம் எதுவும் நடைபெறவில்லை என்றும் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தரப்பிலும் தமிழக அரசு தரப்பில் அமைச்சர் நிர்மல்குமார் தரப்பிலும் ஆளுநர் அர்லேக்கரிடம் விளக்கம் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆட்சி அமைப்பதற்கு குதிரை பேரம் நடத்தப்பட்டது என்றும் தமிழக வெற்றி கழகத்தில் தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று கூட கரூர் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் கட்சியில் இணைந்துள்ள நிலையில் இந்த குதிரை பேரம் நடந்ததாக எழுந்த புகார் தொடர்பாக ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். ஆளுநர் அர்லேக்கரிடம் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரனும் நிர்மல்குமாரும் இன்றும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அந்த விளக்கத்தில் விதிமுறைகளின்படியும் அவர் அந்த சட்டமன்ற எம்எல்ஏக்களின் சொந்த விருப்பத்தின் அடிப்படையிலுமேயே இந்த ராஜினாமாக்கள் நிகழ்ந்தது என்றும் குதிரை பேரமாக எதுவும் அவர்களுக்கு தொகையோ பதவியோ கொடுக்கப்படும் என பேரம் பேசப்படவில்லை என்றும் ஆளுநரிடம் சபாநாயகர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல அமமுக சட்டமன்ற உறுப்பினர் எஸ். காமராஜ் அங்கு தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தது மற்றும் அவர் ஆட்சி அமைப்பதற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு முன்னதாக இருதரப்பிலும் அவர் பேசியது உள்ளிட்ட புகார்கள் குறித்தும் இன்று ஆளுநர் அர்லேக்கர் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரனிடம் விளக்கம் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த விளக்கம் தெரிவிக்கும் நிகழ்வு நிறைவடைந்து இப்போது சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரும் சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமாரும் இன்று அந்த விளக்கத்தை அளித்துவிட்டு திரும்பி இருக்கிறார்கள். இருந்த போதிலும் தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவில் இணைவது தொடர்பான பிரச்சனையில் சர்ச்சை நீடித்துக் கொண்டே இருக்கிறது. அதற்கான சட்ட ரீதியான கேள்விகள் விளக்கங்கள் அளிக்கும் நடைமுறைகளும் ஆளுநர் தரப்பிலும் அரசு தரப்பிலும் சபாநாயகர் தரப்பிலும் நீதிமன்றங்களிலும் நேரடியாகவும் தொடர்ந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இருந்த போதிலும் தொடர் அணிதாவல் எப்போது நிற்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இப்போது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகமும் விரைவில் ராஜினாமா செய்யப்படக்கூடும் என்ற சர்ச்சை எழுந்துள்ள சூழ்நிலையில் இப்போது 2 விஜயபாஸ்கர்கள், ஒன்று சி. விஜயபாஸ்கர் விராலிமலை தொகுதி எம்எல்ஏ, மற்றொன்று கரூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகிய இருவரும் ராஜினாமா செய்த நிலையில் அடுத்து எவரும் ராஜினாமா செய்வார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் இப்போது 6 எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டிருப்பதாக சபாநாயகர் அறிவித்திருப்பதுடன் ஆளுநர் அர்லேக்கரிடமும் இந்த ராஜினாமா தொடர்பான விளக்கத்தையும் அளித்து விட்டதாக கூறப்படுகிறது. நிகிதா.